அன்பு சிறை. இது ஒரு குடும்ப கதை. பவுனம்மாள் கணக்கு பார்த்தாள். பக்கத்தில் கணவர் சொக்கநாதன் சற்றே நெளிந்தபடி அமர்ந்திருந்தார். டெட்டால் போட்டுக்கோங்க. என்னோட பென்ஷன் 15,000, உங்களோட பென்ஷன் 25,000 ஆச்சா? முதியோர் இல்லத்தில் மாதம் 22,000 கொடுத்தா போதும். கரண்ட் பில்லு மட்டும் நம்மளை கட்ட சொல்லுவாங்க. மிச்சபடி எந்த பிக்கலும் இல்லை, பிடுங்களும் இல்லை. எப்போ சாப்பாடு போடுவாங்களோன்னு வெறும் தட்டையும் சமையலாரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். டான்னு மணி அடித்தாப்புல காலையில் டிஃபன், மதியம் சாப்பாடு, மாலையில் பிஸ்கெட், காஃபி, ராத்திரி நல்ல டிஃபன் எல்லாம் நேரம் தப்பாமல் கிடைக்கும். பவுனு, இதெல்லாம் சரிப்படுமா? பென்ஷன் வாங்குகிற தைரியத்தில் இப்படியெல்லாம் முடிவெடுக்க வேண்டாமா? சொக்கநாதர் தயங்கியபடியே சொன்னார். சும்மா இருங்க நீங்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மருமகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது? பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்றது தானே முறை. அதை விட்டுட்டு தன்னால் எப்போ போட முடியுமோ அப்போ தான் சாப்பாடுன்னா பசி அது வரைக்கும் காத்திருக்குமா? வயிற்றையே தின்ன ஆரம்பிச்சிடுமே. இதோ பாரு பவுனு, நம்ம பிள்ளை நமக்கு ரொம்ப லேட்டாக தான் பிறந்தான். அவனோட கல்யாணமும் லேட்டாக தான் ஆச்சு. இப்போ நாம் அடுத்தடுத்து ரிட்டையர் ஆகி 10 வருஷம் கழிச்சு இந்த சமயத்தில் அவனுக்கு 4 வயசில் ஒரு குழந்தை இருக்கான். அதோட அவனுக்கு சுமாரான சம்பாத்தியம்தான். மருமகளும் வீட்டோடு இருக்கிறவ. குடும்ப தேவைகள் அதிகம் இருக்கிறதுனால இன்னொரு குழந்தை வேண்டாம்னு அவங்களே முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு என்னவா இப்போ? அது இல்லை, இப்போ நாம் 5 பேர் வாடகை வீடு தான்னாலும் ஒரு மாதிரியாக அனுசரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இவங்களை விட்டுட்டு நாம் போகிறது முறையாக இருக்குமா? ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் நாம் இந்த குடும்ப செலவில் பங்கெடுத்துக்கலையா? இப்போவும் தான் சில செலவுகளை ஏற்றுக்கிறோம். இதுலேயே முறை கரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவும் சரிப்பட்டு வராதுங்க. நமக்கு பிடிச்ச சீரியலை டிவியில் நம்மளால் பார்க்க முடியுதா? பேர பையன் டக்கு மக்குன்னு ரிமோட்டை பிடிக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச சேனலை பார்க்குறான். அட என்னம்மா நீ குழந்தையோட சண்டை போட்டுக்கிட்டு? நமக்கு இந்த வயசில் எதுக்கு டிவியும் கீவியும்? நல்லா இருக்கே, நாமளும் மனுஷால் தானே, மகான் இல்லையே. சரி, நமக்கு வர்ற பென்ஷன் தொகையை பற்றி பையனோ மருமகளோ ஏதாவது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? நாம் தனியாக ஒரு டிவி வாங்கிப்போம், நமக்கு பிடிச்ச சேனலை பார்ப்போம். இதைத்தான் நான் முதியோர் இல்லத்தில் செய்யலாம்னு சொல்கிறேன். அதுக்கு இப்போ என்ன அவசியம்? பாரு, எனக்கு 70, உனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம பையன் கொஞ்சம் தலை தூக்குறான். சரி, உனக்கு ஏதாவது மாறுதல் தேவைன்னா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாமே. நல்லா சொன்னீங்க போங்க. அந்த சம்மந்தி அம்மா கிட்ட என் மக படுற பாடு போதாதா? நாம் வேற போய் வாங்கி கட்டிக்கணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அப்படின்னா இங்கே உனக்கு நிறைய சுதந்திரம் இருக்குன்னு தானே அர்த்தம். இங்கேயே இருந்துட்டு போவோமே. அதெல்லாம் முடியாதுங்க. என் தோழி ஒருத்தி இப்படித்தான் தன்னோட மருமகிட்ட இருந்து பிரிஞ்சு முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கா. அங்கே அவள் ரொம்ப சௌகரியமாக வசதியாக சுதந்திரமாக இருக்காளாம். 4 கிழமைன்னா இவ போய் மகனை பார்க்குறது இல்லையா, அவன் தான் பொண்டாட்டி குழந்தைகளோட அவளை போய் பார்த்துட்டு வரானான். என்ன கெத்து பாருங்க என் தோழிக்கு. ஒவ்வொருத்தர் சுபாவமும் அனுபவமும் ஒவ்வொரு மாதிரி பவுனு. அவளோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. இருக்கிறது கொஞ்சம் நஞ்ச சந்தோஷத்தையும் கெடுத்துக்காதன்னு தான் நான் சொல்லுவேன். பவுனம்மாள் கேட்பதாகவே இல்லை. ஏற்கனவே 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கி வந்திருந்தாள். அதை கணவனிடம் காண்பித்தாள். வயது கோளாறால் கண்ணாடி போட்டிருந்தும் சில பொடி எழுத்துக்களான விதிமுறைகளை அவர்கள் இருவராலும் சரியாக படிக்கவே முடியவில்லை. எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். அப்படி என்ன பெருசாக கண்டிஷன் போட்டுட போகிறாங்க? நேரத்துக்கு சாப்பாடு அரைக்க வரணும், அனாவசியமாக உறவுக்காரங்களை கூட்டி வச்சுக்கிட்டு கலோபரம் பண்ணக்கூடாதுன்னெலாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் வாய்ப்பே வராதுங்க. அங்கே அக்கடான்னு நிம்மதியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே இதுங்க தயவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது என்ன போங்க. கடைக்கு போய் திரும்பிய கலையரசிக்கு மாமியாரின் கடைசி வாக்கியங்கள் காதில் விழுந்தன. 2-3 நாட்களாகவே அரசல் புரசலாக மாமியார் முதியோர் இல்ல வாசம் பற்றிய ஆவலை அவள் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அதெல்லாம் தற்காலிக கோபம்தான், சரியாகிவிடும் என்றே எதிர்பார்த்தாள். ஆனால் இப்போது மாமனாரிடம் பேசுவதை பார்த்தால் ஒரு தீர்மானத்துடன் தான் இருப்பது போல் தோன்றியது. கணவன் பெற்றோருக்கு மிகவும் கீழ்ப்படிந்த பிள்ளை. அவர்கள் கண்கலங்க பார்த்திருக்க மாட்டான். அவன் இந்த விஷயத்தை கேட்டானால் அதிர்ந்துதான் போவான். அதற்குள் தானே இவர்களுடன் பேசி கணவன் வருவதற்குள் ஒரு முடிவெடுத்தால் என்ன என்று தோன்றியது. பையை டைனிங் டேபிள் மேல் வைத்தாள். டிப்பாயின் மீது வைக்கப்பட்டிருந்த விண்ணப்ப படிவத்தை பார்த்து வெகு இயல்பாக, இதென்னத்த ஏதோ அப்ளிகேஷன் போல இருக்கே என்று கேட்டாள். ஆமாம், வெடுக்கென்று பதில் சொன்னாள் பவுனம்மாள். நானும் என் வீட்டுக்காரரும் முதியோர் இல்லத்துக்கு போகிறோம், அதுக்கு தான் இது. புதிதாக கேள்விப்பட்ட மாதிரி அதிர்ந்தாள் கலையரசி. ஐயோ அத்தை, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எதுக்காக இப்போ இந்த வீட்டை விட்டு போகணுன்றீங்க என்று கேட்டாள். தெரியாத மாதிரி கேட்குறியே. இந்த வீட்டில் எனக்கு
அதாவது எங்களுக்கு ஏதேனும் சுதந்திரம் இருக்கா? காலையில் தூங்கி எழுந்திரிச்சா உடனே காப்பி கிடைக்குதா? நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குதா? ஏன் இஷ்டப்பட்டபடி தான் டிவி தான் பார்க்க முடியுதா? மிகவும் அற்பமான காரணங்கள் இவை என்று கலையரசி புரிந்து கொண்டாள். பவுனம்மாள், என் சிநேகிதி ஒருத்தி இப்படி தான் தன் கணவரோட முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கா. ரொம்பவும் ஜாலியாக இருக்கா தெரியுமா? அத்தை, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு இல்லை இது என்று ஆரம்பித்தாள் கலையரசி. தான் பெற்ற பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்ட சில பெற்றோர்கள் அங்கே இருக்கலாம். பிள்ளைகள் தூர தேசத்தில் வசிக்கிறதுனால சொந்த பாதுகாப்புக்காக சிலர் அங்கே தங்கியிருக்கலாம். அல்லது குழந்தையே இல்லாதவங்க கடைசி கால ஆதரவை நாடி அங்கே வந்திருக்கலாம். இருந்துட்டு போட்டுமே, நாங்களும் அங்கே போகிறோம். ஆனால் அத்தை, அங்கே நீங்கள் நிறைய சொக கதைகளை கேட்க நேரிடும். மருமகள் கொடுமை, மகனுடைய புறக்கணிப்பு, தங்களை தவிக்க விட்டுட்டு போன பணமே குறின்னு வெளிநாட்டுக்கு போன பையன்னு பல தாய்மார்கள் அங்கே தினமும் சிலர் அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக பேசிட முடியும்? அவங்களோட கதைகளை கேட்டு நீங்கள் தான் அனாவசியமாக மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அது அவங்களோட விதிப்படி நடக்குது. அதே மாதிரியான விதியை நீங்களும் ஏன் அனுபவிக்கணும்னு கேட்குறேன். அவங்க எண்ணமெல்லாம் முதுமை கழிவிறக்கமாக தான் இருக்கும். முதுமையே மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் பருவம் தான் பலர் அங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் இங்கே உங்கள் மகனோடையும் என்னோடையும் பழகியிருக்கீங்க. உங்கள் பேரன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில சந்தர்ப்பங்களில் சின்ன சின்ன அற்ப கோபங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் அனுசரித்து போய் உங்கள் மதிப்பை நீங்கள் இங்கேயே உயர்த்திக்கலாம். ஆனால் அங்கே முடியாது. இங்கே ஒரு தரம் இல்லாட்டி ஒரு தரம் உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் இருக்குதில்ல. அங்கே ரொம்ப மெக்கானிக்கலாக சோகமயமான உணர்வு சூழ்நிலையில் பரிதாபமாக நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கத்தான் முயற்சிப்பீங்க. ஆனால் அவங்களோட வேதனை உங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கும். அதோட மகனோ மருமகளோ கொடுமைப்படுத்தி அதனால் நீங்கள் அந்த இல்லத்துக்கு போகலை, நீங்களாக விருப்பப்பட்டு தான் போனீங்கன்ற உண்மையை சொன்னால் அவங்க பாராட்ட மாட்டாங்க, கேலி தான் பண்ணுவாங்க, பொய்யின்னுவாங்க. அதனால் உங்களால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்படியா சொல்கிற? ஆமாம் அத்தை, அது மட்டும் இல்லை. அங்கே ஹாலில் பொதுவாக ஒரு டிவி தான் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க என்ன சேனலை போடுறாங்களோ அதைத்தான் உங்களால் பார்க்க முடியும். அல்லது உங்கள் ரூமில் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். ஆனால் அப்போவும் நிம்மதியாக சேனல் பார்க்க முடியாது. உங்கள் பேரன் உங்கள் கிட்டேருந்து ரிமோட்டை பிடுங்கிட்டு போக மாட்டானான்னு நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ தான் சொக்கநாதன் குறுக்கிட்டார். நீ சொல்கிறது சரிதாம்மா. நாங்கள் அங்கே போயிட்டோம்னா நீயும் என் பிள்ளையும் தான் அனாவசியமாக பாவத்தை சுமப்பீங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு உங்கள் மேலே தேவையில்லாமல் அபாண்டமாக பேசுவாங்க. எங்கள் முடிவுக்கு நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பழி ஏற்கணும்? பவுனம்மாள் கொஞ்சம் தெளிந்தால் போலத்தான் தெரிந்தது. அப்பப்போது சண்டை போட்டுக்கிட்டாலும் நிரந்தரமாக விரோதம் பாராட்ட முடியுமா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். இந்த அற்ப சச்சரவுக்கெல்லாம் என்ன காரணம்? தவறாக புரிந்து கொண்டதே சரின்னு நினைக்கிற தன்னோட பிடிவாதம் தானே. என்னதான் அங்கே ஆயா உதவியாள் என்றிருந்தாலும் நமக்கு ஏதேனும் உடல்நல குறைவுன்னா கூடவே மருமக இருக்கிறது ஒரு வகையில் தெம்புதானே. முதியோர் இல்லம் சுதந்திர கோட்டை போல உங்களுக்கு தெரிந்தாலும் அந்த சோக உணர்வு என்ற மகிழ்ச்சுவரை தாண்டி வெளியே வர முடியாத அத்தை. உங்களுக்குள்ளேயே புழங்கிக் கொள்ள வேண்டியது தான். ஆனால் இங்கே அன்பு சிறைக்குள் கட்டுப்படுவது அடிமைத்தனம் அல்ல அத்தை, அது தனி சுகம்தான் என்றாள் கலையரசி. ஆனாலும் தன் வீம்பை விட்டு கொடுக்காமல் சரி சரி, இப்போ வேண்டாம், பின்னால் ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன் என்று பொதுவாக சொல்லி வைத்தாள் பவுனம்மாள். சொக்கநாதன் நிம்மதி பெருமூச்சு விட்டார்.